உங்க பேர் சொல்லுங்க. என் பேர் ஜெயசீலி சார். நான் வந்து கேகே நகர் சிவன் பார்க் ஹெச்டிஎஃப்சி பேங்க் ஆப்போசிட்டில் வந்து ஒரு தள்ளுவண்டி கடை ஒரு 1 இயராக ரன் பண்ணிட்டு இருந்தேன் சார். லாஸ்ட் 1 மந்த்தாக எனக்கு கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸ் இருந்ததுனால நான் கடையை ஓப்பன் பண்ணலை, ஹாஸ்பிட்டல் போயிட்டு இருந்தேன். நேற்று வந்து கார்பரேஷன்லேருந்து வந்து கடையை வந்து எல்லாரும் கார்பரேஷன்லேருந்து எல்லார் கடையும் எடுத்திருக்காங்க போல இருக்குது. அப்போ எங்கள் கடையும் அங்கே எடுத்திருக்காங்க. எனக்கு எந்த விதமான இன்ஃபர்மேஷனும் கொடுக்கல. அதுக்கப்புறம் சரி நேற்று நைட்டு தான் எனக்கு கடை அங்கே இல்லைன்றது தெரிஞ்சிச்சு. நாங்கள் வந்து பார்க்கும்போது சரி சம்மந்தப்பட்ட கார்பரேஷனில் வந்து காலையில் வந்து இன்ஃபார்ம் பண்ணி கேட்டோம். நேற்று அங்கே கடையை வந்து ரைட் பண்ணி எடுத்திருக்காங்க மேம் அப்படின்னு சொல்லிட்டு சம்மந்தப்பட்ட மேம் வந்து பார்க்க சொன்னாங்க. கவிதான்றவங்க மேம் வந்து நாங்கள் பார்த்தோம். அவங்க வந்து என்ன சொன்னாங்கன்னா, அந்த கடையோட நீங்கள் யார் பர்மிஷன் வாங்கி வச்சிங்க அப்படின்னு சொன்னாங்க. இல்லைங்க மேம், கடை அங்கே நாங்கள் ஒருத்தங்கிட்ட சொல்லி தான் நாங்கள் வச்சோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து எங்கே வேணால் கொண்டு போய் கடையை நிறுத்துவீங்க, நாங்கள் விடணுமா அப்படின்னு கேட்டாங்க. நான் சொன்னேன், இல்லைங்க மேம், நான் உங்களுடன் ஸ்டாலின் அந்த இதில் வந்து நான் அப்ளை பண்ணியிருக்கேன் மேம், அந்த கடைக்கான லைசன்ஸ் வந்து நான் அப்ளை பண்ணி வச்சிருக்கேன் மேம் அப்படின்னு நான் சொன்னேன். உடனே கடையோட ஃபோட்டோவை காட்டுங்க அப்படின்னு கேட்டாங்க. கடையோட ஃபோட்டோவை எடுத்து காமிச்சேன். அந்த கடையை பார்த்தோன்னே அவங்க என்ன சொல்லிட்டாங்க, இந்த கடை நாங்கள் எடுக்கல, இதுக்கு எங்களுக்கும் சம்மந்தம் இல்லை, நாங்கள் எடுக்கல, யாரும் எடுத்துகிட்டு போனால் எங்களை வந்து கேட்பீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மறுரூடாக பேசினாங்க. சார் நான் அமைதியாக வந்துட்டேன். அப்புறம் இன்னொரு மேம் பார்த்து கேட்கும்போது அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நீங்கள் வள்ளுவர் கோட்டம் போய் கடையை பாருங்கள், சப்போஸ் வள்ளுவர் கோட்டத்தில் இருந்துச்சுன்னா 5000 ரூபா வந்து இது ஃபைன் கட்டி கடையை எடுத்துகிட்டு போங்க அப்படின்னு சொன்னாங்க. சரிங்க மேம், நாங்கள் போய் பார்த்துட்டு வரோம் ஃபஸ்ட்டு கடை அங்கே இருக்கான்னு சொல்லிட்டு அப்படின்னு வள்ளுவர் கோட்டம் போனோம். வள்ளுவர் கோட்டம் போனால் கடையை ஃபுல்லாக அடித்து நொறுக்கி ரொம்ப வேஸ்ட் பண்ணி போட்டாங்க கடையை. அங்கேருந்து நேராக வந்து இங்கே வந்து நாங்கள் கேட்குறோம், நீங்கள் அங்கே கடையை நிறுத்துனீங்க, யார் பர்மிஷன் வாங்கி நிறுத்துறேன்? அப்போ நான் கேட்குறேன், நாங்கள் உங்களுடன் ஸ்டாலினில் அப்ளை பண்ணி நான் வந்து ஆல்ரெடி அதுக்கான நோட்ஸ் வாங்கியிருக்கேன் சார். நீங்கள் ஆஃபீஸ்லேருந்து தான் வந்து எனக்கு வந்து வெரிஃபிகேஷன்லாம் பண்ணிட்டு போயிருக்காங்க அப்படின்னு சொன்னேன். எந்த வித ரெஸ்பான்ஸும் எனக்கு இங்கே கொடுக்க மாட்டேன்றாங்க. கடையை வந்து ஏன் சார் கடையை அடிச்சு நொறுக்கணும்? எனக்கு 2 பொம்பளை பிள்ளைங்க இருக்காங்க, எனக்கு வந்து ஹஸ்பண்ட் கிடையாது, 2 குழந்தைங்களை வச்சுட்டு இந்த கடையை வச்சு தான் நான் ரன் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு வந்து இந்த கடையை வந்து அவங்க எனக்கு அதுக்கான பதில் எனக்கு சொல்லணும் சார். எனக்கு இல்லைன்னா என் குழந்தைங்களுக்கு நானும் நடு ரோட்ல நிற்கிறோம் சார். இன்னைக்கு இந்த கடை தான் சார் எங்களுக்கு எல்லாமே, இந்த கடையை வச்சு தான் சார் நான் வாழ்ந்துட்டு இருந்தேன். 2 குழந்தைங்களை வச்சு அதை வச்சு தான் சார் காப்பாற்றினேன். எனக்கு இந்த கடைக்கான இது மட்டும் எனக்கு கொடுக்க சொல்லுங்க சார், சொல்லுங்க சார். எனக்கு இது கவர்மெண்ட் கண்டிப்பாக பதில் சொல்லி ஆகணும் சார். எந்த வித இன்ஃபார்மும் பண்ணல சார். அன்னைக்கு வந்து வெரிஃபிகேஷன் வரும்போது இந்த கார்பரேஷன்லேருந்து அத்தனை வாட்டி எனக்கு கால் பண்ணாங்க சார். கடையாண்ட வாங்க சம்மந்தப்பட்ட லொக்கேஷனில் வச்சு தான் சார் வெரிஃபிகேஷன் பண்ணாங்க. இந்த கடை அங்கே வைக்க ரூல்ஸ் இல்லைன்னு சொன்னாங்கன்னா அன்னைக்கு வெரிஃபிகேஷன் பண்ணும்போதே சொல்லியிருக்கலாம்ல சார், இந்த கடை அங்கே வைக்க எனக்கு ரூல்ஸ் கிடையாது, உங்களுக்கு நீங்கள் கடையை எடுங்க அப்படின்னு சொன்னால் நான் எடுத்திருப்பேன்ல சார். ஏன் சார் அதை அவங்க அன்னைக்கு ஓகே சொல்லுவதான் சார் நாங்கள் அங்கே வச்சுருந்தோம். அப்போ எதுக்கு சார் உங்களுடன் ஸ்டாலின்றதுக்கு இந்த லொக்கேஷன்லாம் நான் சொல்லி தானே சார் நான் ஃபார்ம் அப்ளை பண்ணேன். அவங்க ஃபார்ம் அப்ளை பண்ணும்போதே கேட்குறாங்கல்ல, எந்த ஏரியாவில் எந்த இதில் நீங்கள் கடை வச்சிருக்கீங்க, எந்த டிவிஷனில் நீங்கள் கடை வச்சிருக்கீங்கன்னு கேட்குறாங்கல்ல சார். சம்மந்தப்பட்ட லொக்கேஷன் நான் சொல்கிறேன்ல, இந்த ஏரியாவுக்கு நீங்கள் வராதுமா, நீங்கள் கடை அங்கே வைக்கக்கூடாதுன்னு அன்றைக்கி இன்ஃபார்ம் பண்ணிருக்கலாமே சம்மந்தப்பட்ட ஆஃபீஸரு. அப்புறம் எதுக்கு சார் வந்து அங்கே வந்து ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு போனாங்க. 1 மாசத்துல மெசேஜ் வரும்னு சொன்னாங்க சார், மெசேஜ் வரல. சரி நான் வந்து சம்மந்தப்பட்ட ஆஃபீஸில் கேட்டுக்கலாம் அப்படின்னு. எனக்கு உடம்பு சரியில்லாதனால நான் 1 மாதம் கடை போடலைங்க சார். கடையை வந்து தூக்கிட்டு போனாங்க. சரி கடையை கொண்டு போனீங்க, எதுக்கு சார் உடைக்கணும் கடையை? நீங்க உடைச்சிட்டீங்க, நாளைக்கு அந்த கடையை எனக்கு நீங்க திருப்பி தர முடியுமா? நீங்க 5000 ரூபா கேட்குறீங்க, 5000 ரூபா நான் கொடுக்குறேன் சார், என் கடையை திருப்பி கொடுங்க சார். அந்த கடைக்கு நான் அவ்வளோ செலவு பண்ணியிருக்கேன். அந்த கடையை வந்து அங்கே போய் பார்த்துட்டு சப்போஸ் அங்கே கடை இருந்துச்சுன்னா அதை நீங்கள் வாங்கணுன்னா எங்களுக்கு ரிக்வஸ்ட் லெட்டர் கொடுத்துட்டு 5000 ரூபா கொடுங்கன்னு கேட்டாங்க. சரி நாங்கள் போய் பார்த்துட்டு வந்து பேசிக்கிறோன்னு சொல்லிட்டு கடையை போய் பார்த்தோம். கடையை ஃபுல்லாக நொறுக்கி வச்சிருக்காங்க. நான் எதை வச்சு சார் நான் 5000 ரூபா கொடுப்பேன்? அந்த கடை மட்டும் தான் சார் எனக்கு பொழப்பே. நைட் ஒரு நேரம் அந்த கடையை வச்சு தான் சார் என் பிள்ளைங்க 2 பிள்ளைங்களுக்கு நான் சாப்பாடு போட்டுட்டு என் 2 குழந்தைங்களை நான் படிக்க வைக்கிறேன். ஹஸ்பண்ட் இல்லாத ஒரு பொண்ணு நான். எங்க சார் போய் இப்போ நிற்கணும் சொல்லுங்க? இதுக்கு தான் ஓட்டு போட்டோமா? ஃபைனா தான் கேட்டாங்க. 5000 ரூபா நீங்க ஃபைன் கட்டிட்டு எடுத்துட்டு போங்க. அந்த ஓட்ட வண்டியை நாங்க எடுக்கணும்னா நாங்க ஃபைன் கட்டி தான் சார் எடுக்கணும். அந்த வண்டியை நான் வெளில எடுக்கனால இப்ப ஃபைன் கட்டி லெட்டர் கொடுத்தா எடுக்கணும் கார்பரேஷனுக்கு. இல்லன்னா எடுக்க முடியாது. உடைச்சு நொறுக்கி வச்சிருக்காங்க சார். என் வண்டியோட போட்டோவை நான் பழைய போட்டோவை காட்டுறேன் சார். என் பேரு ஜெயசீலி சார்.